श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतिर्यकृभाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। सन्तः श्रीरङ्गपृथ्वीश शरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः நமஸ்பாயை. இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தினுடைய தொடர் வரிசையில ஸ்லோக நம்பர் 168, 169 மற்றும் 170வது ஸ்லோகங்களை அனுபவிக்க இருக்கோம். சென்ற வகுப்புல ஸ்லோகம் நம்பர் 167 வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த ஸ்லோகங்கள்லாம் அதிகார பரிகிரக பத்ததி அப்படிங்கிற பத்தத்துல இருந்துருக்கு. கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா, அரண்ய யோக்கியம் பதமஸ்பிருஷந்தி ராமஸ்ய ராஜார்க பதே நிவிட்டா ஆஸ்தான நித்யாசிகையா நிராஸ்தா ஸ்வர்கௌகசாம் ஸ்வைரகதேர் விகாதம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த கடைசியா பார்த்த அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா, ரங்கநாதனுடைய திருவடிகளை காப்பாற்றக்கூடிய பாதுகையே, நீ என்ன பண்ண, ராமனுடைய திருவடியை விட்டு பிரிஞ்ச. அப்ப என்ன ஆச்சு? ராமனை தொடக்கூடிய ஒரு சந்தர்ப்பமானது உனக்கு ஏற்படாமல் போச்சு இல்லையா? என்ன காரணம்? சிம்மாசனத்துல அமர்ந்த காரணத்தினால அப்படி ஒரு நிலையானது ஏற்பட்டது. இப்படி நீ எங்கேயுமே நகராம ஒரே இடத்துல இருந்த காரணத்தினால அசுரர்களால தேவர்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இடையூறும் ஏற்படல. என்ன அர்த்தம்? தேவர்களுக்கு அசுரர்களிடத்துல இருந்த பயமானது நீங்க பெற்று நிம்மதியா இருந்தா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, நீ சிம்மாசனத்துல அமர்ந்ததுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி கடைசியா பார்த்த நம்ம அந்த ஸ்லோகத்தை நாம பார்த்து முடிச்சிருந்தோம். கடைசியா பார்த்த அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக இருந்தது. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம் என்னென்ன, 168, 169 மற்றும் 170வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன, பிரதிபதார்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம இப்போ அனுபவிக்க இருக்கோம். பாருங்க, ஸ்லோகம் நம்பர் 168. ராஜாசனே சேத் பவதி நிஷன்னா ரங்கேஷ பாதாவணி தன்ன சித்திரம் யத்ராதிரூடாஹ கிரமஷः புராத்வாம் உத்தம்சயந்தே ரகுசார்வபௌமாஹ. ராஜாசனே சேத் பவதி நிஷன்னா ரங்கேஷ பாதாவணி தன்ன சித்திரம் யத்ராதிரூடாஹ கிரமஷः புராத்வாம் உத்தம்சயந்தே ரகுசார்வபௌமாஹ அப்படிங்கிறது 168வது ஸ்லோகம். இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, இந்த இக்ஷ்வாகு வம்சம் அப்படிங்கிற வம்சம் ராமருடைய வம்சம். ராமர் தோன்றிய வம்சத்துக்கு என்ன பேரு? இக்ஷ்வாகு வம்சம். அந்த இக்ஷ்வாகு தொடங்கி நிறைய ராஜாக்கள் அந்த சிம்மாசனத்தை அலங்கரிச்சிருக்கா, அது நமக்கு தெரியும். அப்பேற்பட்ட சிம்மாசனம், இவ்வளவு பெரியவாள்ல அந்த சிம்மாசனத்தை அலங்கரிச்சிருக்கா இல்லையா? இக்ஷ்வாகு முதல் தொடங்கி நிறைய பேர் அந்த சிம்மாசனத்தை அலங்கரிச்சிருக்கா. அந்த வரிசையில ராமனுடைய பாதுகை என்ன பண்ணிருக்கு அப்படின்னாக்கா, அந்த சிம்மாசனத்துல எழுந்தருள் இருக்கு. அப்படி அந்த ராமனுடைய சிம்மாசனத்துல அது ராமனுடைய பாதுகை அமரலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இப்பேற்பட்ட வம்சம் இக்ஷ்வாகு வம்சம். எவ்வளவு பெரிய ராஜாக்கள்லாம் அந்த சிம்மாசனத்தை அலங்கரிச்சிருக்கா. அவ அலங்கரிச்ச அந்த சிம்மாசனத்துல ராமனுடைய பாதுகைகள் அந்த சிம்மாசனத்துல அமர்ந்தது சரியா? அப்படி எழுந்தருள பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய எழுது. அப்போ அதுக்கு என்ன சமாதானம் சொல்றா பாருங்கோ.
அதாவது இக்ஷ்வாகு வம்சத்துல வந்த ராஜாக்கள் எல்லாமே என்ன பண்ணா அப்படின்னாக்கா பாதுகைகளை தன்னுடைய தலைக்கு மேல வச்சு கொண்டாடினா, கிரீடமா வச்சு கொண்டாடின்னு இருந்தாலும் இக்ஷ்வாகு வம்சத்துல வந்த ராஜாக்கள்லாம் அந்த சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய பாதுகாதேவிய என்ன பண்ண அப்படின்னாக்கா தன்னுடைய தலைமையில வச்சு கொண்டாடின்னு இருந்தாலும். அப்படி இருக்கும் பொழுது அந்த ராஜாக்கள் தலைகளையே அலங்கரிச்ச அந்த பாதுகைகள் சிம்மாசனத்தில் அமர்றது பெரிய விஷயமா இல்லையா? சத்தியான இடம் எது அப்படின்னாக்கா அந்த ராஜாக்களுடைய தலையிலே கிரீடமாக அமர்ந்திருந்தால் பாதுகாதேவி. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவ வசத்தியா தலைமையிலே வச்சு கொண்டாடும் பொழுது அவ அமரக்கூடிய அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தது ஒரு பெரிய செயலே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் கேட்டு அந்த கேள்விக்கு சமாதானமும் சொல்றா இல்லையா? என்ன சொல்றா அப்படின்னாக்கா ஆழ்வார ஆச்சாரியராக வைத்துக் கொள்ளலாமா அப்படிங்கிற மாதிரி சம்சயம். இப்போ அதுக்கு என்ன சொல்றா, சமாதானம் என்ன சொல்றா அப்படின்னாக்கா, அதாவது ஆழ்வார்கள் அப்படிங்கிறவர் ஆச்சாரியர்களை விட உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விடையும் அவரே கொடுக்கிறார். என்ன பாருங்க, என்ன இங்க கேள்வி யாருது? இக்ஷ்வாகு வம்சம் எப்பேற்பட்ட வசத்தியான வம்சம், அப்பேற்பட்ட வம்சத்துல இவ்வளவு ராஜாக்கள்லாம் அந்த சிம்மாசனத்தை அலங்கரிச்சிருக்கா. அப்படி இருக்கும் பொழுது ராமனுடைய பாதுகைகளை அந்த சிம்மாசனத்துல அமர வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுது. அதுக்கு என்ன சமாதானம் கொடுக்குறா அப்படின்னாக்கா, அதாவது ஆழ்வாரை ஆச்சாரியராக வைத்துக் கொள்ளலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு நிகரானது அந்த சம்சயம். அதுக்கு என்ன விட கொடுக்கிறார் அப்படின்னாக்கா, அந்த இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்த ராஜாக்கள்லாம் என்ன பண்ணிருக்கா தெரியுமா? பாதுகாதேவிகளை தன்னுடைய சிரசுக்கு மேல கிரீடமாகவே வச்சு கொண்டாடி இருக்கா. அப்படி அவளை தலையிலேயே அமரக்கூடிய அந்த உசத்தியான இடம் கிடைக்கும் பொழுது அந்த சிம்மாசனத்தில் அமர்றது பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அதே மாதிரி ஆழ்வாரை ஆச்சாரியராக வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு கேட்டா, அவருக்கு சமமான ஆச்சாரியர்கள் உண்டா, ஆழ்வார்களுக்கு சமமான ஆச்சாரியர்கள் உண்டான்ற மாதிரியான விடைதான் அங்க கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு உட்கருத்தை வச்சு இந்த ஸ்லோகத்தை அழகா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் சுவாமி தேசிகர். ராஜாசனே சேத் பவதி நிஷன்னா ரங்கேஷ பாதாவணி தன்ன சித்திரம் யத்ராதிரூடாக கிரமஷ புராத்வாம் உத்தம் சயந்தே ரகுசார்வபௌமாஹா அப்படிங்கிற மாதிரி இந்த 168வது ஸ்லோகம். ஏ ரங்கேஷ பாதாவணி அப்படின்னு என்ன அர்த்தம்? ரங்கநாதனுடைய திருவடியை காப்பாற்றுகிற பாதுகையே. ராஜாசனே, ராஜாசன எங்க சொல்றாங்க? இக்ஷ்வாகு வம்சத்துல வந்த அந்த ராஜாக்கள், முதலான ராஜாக்கள் என்ன பண்றா, அவ அமர்ந்திருந்த அந்த சிம்மாசனத்தில் ராஜாசனேனா இப்ப பாதுகாதேவி அமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிம்மாசனம் எப்பேற்பட்டது தெரியுமா அப்படின்னாக்கா, அதாவது இக்ஷ்வாகு வம்சத்தில் தோன்றிய இக்ஷ்வாகு முதலான ராஜாக்கள் இருந்த சிம்மாசனத்தில் பவதி நீயானவள் நிஷன்னா இருந்தாய், இருந்திருக்காய். அது இது எது என்பது என்னன்னு கேட்டா, அது ந சித்திரம், அது ஆச்சரியம் இல்லை. அது பெரிய விஷயமானா அது ஆச்சரியப்படக்கூடிய விஷயமே இல்லை. ஏன் அப்படி சொல்றா அப்படின்னாக்கா, எத்திர யாதொரு சிம்மாசனத்தில் கிரமசா வரிசையாக புராண முன்பு அதிரூடாக ஏற்கனவே ஏறி இருந்த ரகுசார்மபௌமாக, இந்த ரகுவம்சத்து ராஜாக்கள்லாம் எவ்வளவு பேர் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்ணிருக்கா, துவம் உன்னை உத்தம் சயந்தே, அவ தலைக்கு அலங்காரமாய் பண்ணிட்டு இருக்கா. நீ அவளுடைய கிரீடத்தையே அலங்கரிச்சிருக்க. அப்படி இருக்கும் பொழுது அவளுடைய சிம்மாசனத்தில் அமர்றதுன்னா பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி சொல்றா இந்த ஸ்லோகத்தின் மூலமா. என்ன அர்த்தம்? ஆழ்வாரை ஆச்சாரியராக வைத்துக் கொள்ளலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்ததுன்னா அதுக்கு என்ன விட கொடுக்குறா? அந்த ஆழ்வார்களுக்கு சமமான ஆச்சாரியர்கள் உண்டா? கிடையாது அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறார் சுவாமி தேசிகர். ராஜாசனே சேத் பவதி நிஷன்னா ரங்கேஷ பாதாவணி தத்ன சித்திரம் யத்ராதிரூடாக கிரமஷ புராத்வாம் உத்தம் சயந்தே ரகுசார்வபௌமாக அப்படிங்கிறது 168வது ஸ்லோகம். இதை தொடர்ந்து நாம் பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 169வது ஸ்லோகம். என்ன அதனுடைய தாத்பரியம் என்ன, உட்கருத்து என்னன்றதை பார்க்கலாம். பாருங்க. பத்ராசனம் சேத் பரிவர்த்தமாசீத் தேவிக்ஷணம் தட்சிணதோ முகம் தே கதம் பவே காஞ்சன பாதரக்ஷே ராமஸ்ய ரக்ஷோ மிருகயா விகாரஹ அப்படிங்கிறது 169வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய
தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா ரொம்ப சுலபமா முடிக்கிறார். ஏற்கனவே என்ன பார்த்தோம்? பாதுகாதேவியானவர் சிம்மாசனத்துல அமர்ந்ததுனால எந்த அசுரர்களாலையும் தேவர்களுக்கு தொந்தரவே ஏற்படல அப்படிங்கிற மாதிரி பார்த்து முடிச்சிருந்தோம். இப்போ என்ன சொல்ற அப்படின்னாக்கா, அதாவது பாதுகையே, நீ சிம்மாசனத்தை எப்படி போட்டு கொஞ்சம் அமங்கனாக்கா தெற்கு முகமாக சற்று நாழி போட்டுக்கொள் அப்படிங்கிற சுவாமி தேசிகன். அந்த அயோத்தியால அவருடைய சிம்மாசனம் தெற்கு திசையை பார்த்து இல்லை. ஒருவேளை அந்த சிம்மாசனத்தை கொஞ்ச நாழி நீ என்ன பண்ணு, தெற்கு திசையை நோக்கி சிம்மாசனத்தை அந்த அந்த டைரக்ஷன்ல திருப்பி கொஞ்ச நாழி அதுல அமர்ந்துட்டா போறோம். ஏன்? ஏன்னா தென் திசையில் தான் யார் இருக்கா? லங்காதிபதி ராவணன் இருந்துட்டு இருக்கான் இல்லையா? இப்போ ராமருக்கு யாரால தொல்லை? ராவணனால மாத்திரம்தான் தொல்லை இல்லையா? நீ என்ன பண்ணு, உன்னுடைய சிம்மாசனத்தை கொஞ்ச நாழி அந்த தெற்கு முகமாக மாத்தி சற்று அமர்ந்து பார். என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, ஒருவேளை அந்த ராவணன் கூட மனம் மாறக்கூடும். அப்போ பாதுகாதேவருடைய சம்பந்தம் அவனுக்கு ஏற்படல, அதனால இன்னும் அவன் ராட்சசனாவே இருந்துட்டு இருக்கான். ஒருவேளை நீ என்ன பண்ண, அந்த சிம்மாசனத்தை திருப்பி அந்த தெற்கு திசையாக நீ அமர்ந்தா அந்த ராவணன் கூட, ராட்சசனாக இருக்கக்கூடிய ராவணன் கூட மனிதனாக மாறக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் இல்லையா? நீ என்ன பண்ண, கொஞ்ச நாள் அந்த சிம்மாசனத்தை தெற்கு முகமாக போட்டு அமர்ந்து பார். அப்போ லங்கையில இருக்கக்கூடிய சகல ராட்சசர்கள்லாம் என்ன பண்ணுவா? போயிடுவா, காணாம போயிடுவா. அந்த ராட்சசம் அப்படிங்கிற தன்மையை வாழ்ந்து போயிடும். அப்ப என்ன ஆகும்? ராமனுக்கு எதிர்த்து சண்டை போடுறதுக்கோ இல்ல ராட்சசால வதம் பண்றதுக்கோ அடிக்கிறதுக்கோ ஒரு ராட்சசா கூட ராமனுடைய கையில அகப்பட மாட்டாளாம். என்ன தாத்பரியம் உட்கருத்து பாருங்க. ஆச்சாரியர்களை அடைந்தவர்களைத்தான் பெருமாள் என்ன பண்ண மாட்டார்? ஆச்சாரியர்களை அடைந்தவர்களை பெருமாள் தண்டிக்கிறது கிடையாது. ஆச்சாரியர்களை யார் அடையாமல் இருக்கிறார்களோ பெருமாள் அவளைதான் தண்டிக்கிறார். இதுதான் பிரத்யக்ஷம். என்ன சொல்ல வர்றார் பாருங்க. ஆச்சாரியனை பிடிச்சுங்கோங்கிற ஆச்சாரனுடைய அந்த கட்டாட்சம் நம்மீது பட்டுட்டா போறோம். வேற வேற எந்த ப்ரொடக்ஷனும் நமக்கு வேண்டாம். அப்படி ஒரு ஜம்முன்னு பாதுகாப்பான வளையத்துக்குள்ள நாம இருக்கணும்னாக்கா ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் நம்மீது விழ வேண்டும், நம்மீது பட வேண்டும். அப்படி அந்த ஆச்சாரிய சம்பந்தமானது நமக்கு ஏற்பட்டுருச்சுன்னா எந்த ஒரு உபாதையுமே எந்த தொந்தரவுமே நமக்கு பெருமாள் கொடுக்க மாட்டார். இதுதான் பிரத்யக்ஷமான பிரமாணம். பத்ராசனம் சேத் பரிவர்த்தமாசீத் தேவிக்ஷணம் தட்சிணத்தோ முகம் தே கதம் பவேத் காஞ்சன பாதரக்ஷே ராமஸ்ய ரக்ஷோ மிருகயா விகாரஹா. ஒருவேளை நீ அந்த தென் திசையை நோக்கி அமர்ந்துட்டு இருந்தான்னு வச்சுக்கேன், அங்க ராட்சசாலே இருக்க மாட்டா. ராமர் எதிர்த்து சண்டை போடுறதுக்கோ அடிக்கிறதுக்கோ அங்க ஒரு ராட்சசா கூட அவன் கைக்கு அகப்பட மாட்டார்கள். என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, யாரெல்லாம் ஆச்சாரியர்களை அடையாமல் இருக்கிறார்களோ அவர்களை பெருமாள் தண்டிக்கிறார். இதுதான் உட்கருத்து. பத்ராசனம் சேத் பரிவர்த்தமாசீத் தேவிக்ஷணம் தட்சிணத்தோ முகம் தே கதம் பவே காஞ்சன பாதரக்ஷே ராமஸ்ய ரக்ஷோ மிருகயா விகாரஹா அப்படிங்கிறது இந்த 169வது ஸ்லோகம். இதனுடைய பிரதிபதார்த்தம் என்ன? ஹே தேவி, நாம எம்பெருமானுடைய திருவடிகளை காப்பாற்றி நிற்கக்கூடிய பாதுகாதேவி காஞ்சன பாதரக்ஷே. எப்பேற்பட்டவள் தெரியுமா? அவ காஞ்சன தங்கமயமான பாதுகாதேவி. அப்பேற்பட்ட பாதுகையே, தே உன்னுடைய பத்ராசனம், அந்த சிம்மாசனமானது நீ அமர்ந்துருக்கியே அந்த சிம்மாசனத்தை க்ஷணம்னா கொஞ்ச நாளி, சற்று நேரம், ஏன்னா அந்த கட்டாட்சம் திரும்பி பார்த்தா போறோம். க்ஷணம் சற்று நேரம் தட்சிணத்தோ முகம் தெற்கு முகமாக பரிவிருத்தம் திரும்பியதாக ஆசிச்சே ஆயிற்றேயானால் ராமஸ்ய ஸ்ரீராமனுடைய ரக்ஷகா, நம்ம ராட்சசனிடத்தில் மிருகயா அந்த வேட்டையாடுகிறதாக இருக்கக்கூடிய விகாரகா விளையாட்டானது கதம் பவே, அப்படி ஒரு விளையாட்டு ராமனால் விளையாட முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா பாதுகனுடைய கட்டாட்சமானது ஒரு 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 கடைக்கண் பார்வைதான். அப்படி பார்த்தா போறோம். ராட்சசாலுடைய அந்த ராட்சச தன்மையே போயிடு அவகிட்டே இருந்து. அப்போ ராமனால எதிர்த்து போட ஒரு ராட்சசா கூட இருக்க மாட்டா. அந்த வேட்டையாடக்கூடிய அந்த விளையாட்டானது எப்படி நடக்கும்? நடக்காது. என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா,
ஆச்சாருடைய அந்த கடைக்கண் யார் மேலெல்லாம் பற்றுத்தோ அவளை எம்பெருமான் இன்னும் தண்டிக்க மாட்டார். நன்னா பார்த்துப்பார்னு அர்த்தம். யாரெல்லாம் ஆச்சாருடைய கடாட்சம் படாமல் இருந்துட்டு இருக்காளோ நிச்சயமா அவளெல்லாம் பெருமாள் தண்டிப்பார்னு அர்த்தம். வேற ஒண்ணும் கிடையாது. பத்ராசனம் சேத் பரிவர்த்தமாசீது தேவிக்ஷணம் தட்சிணத்தோ முகம் தே கதம் பவேத் காஞ்சன பாதரக்ஷே ராமஸ்ய ரக்ஷோ மிருகயா விகாரஹா அப்படிங்கிறது 169வது ஸ்லோகம். அடுத்து நாம பார்க்க போறது 170வது ஸ்லோகம். கிரமமா அந்தந்த மாசத்துல வாசிக்கக்கூடிய அந்த 10 ஸ்லோகங்களை நாம செவ்வாய் தோறும் வியாழந்தோறும் எப்படி அதை ப்ரொனவுன்ஸ் பண்றது, உச்சாரணம் பண்றது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுன்றோம். சனிக்கிழமை தோறும் என்ன பண்றோம், 3 ஸ்லோகங்களா எடுத்துட்டு அந்த ஸ்லோகத்தை உச்சாரணம் பண்ணக்கூடிய ஸ்லோகத்தை அர்த்தத்தோட தெரிஞ்சுன்றோம். ஸோ இது போன மாசத்து வரைக்கும் இருக்கக்கூடிய 170 ஸ்லோகங்கள் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், முழுமையா அர்த்தத்தை பார்த்து முடிச்சுன்றோம் இல்லையா. அந்த வரிசையில 170வது ஸ்லோகம். யாவத்வயா ராகவ பாதரக்ஷே ஜிகீஷிதா ராட்சச ராஜதானி மாலேவ தாவது லுலிதா மதாந்தைஹி உத்யானசாகா மிருகயூதபைஸ்தே அப்படிங்கிறது 170வது ஸ்லோகம். இந்த 170வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏ பாதுகாதேவி, என்னன்னாக்கா இப்போ நீ லங்கையை ஜெயிக்கணும்னு நினைச்ச உடனே என்ன ஆயிடுத்து, உன்னுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குரங்குகள் எல்லாம் இப்படி வந்து மாலையை அப்படி ஒரு சொல்லுவா இல்லையா, குரங்கு கையில கிடைச்ச பூமாலை போல்னு சொல்லுவா. என்ன பண்ணுனாக்கா அந்த குரங்குகள்லாம் அந்த மாலையை அப்படியே சுக்குநூறா பிச்சு போட்டுருமா. அப்படி ஒருவனுக்கு நல்ல குணம் வர வேணும் அப்படின்னாக்கா நல்ல ஆச்சாரம் என்ன பண்ணும், மனப்பூர்வமா நினைச்சாலே போதும். அப்படி அந்த ஆச்சாரியன் நினைத்தாலே அவன் பெரிய மகானாயிடுவான். அதுதான் இந்த ஸ்லோகத்துல உட்கருத்து என்ன இருக்கு. ஏ பாதுகையே, நீ என்ன பண்ண, அந்த லங்கையை ஜெயிக்க வேண்டும் நினைச்ச உடனே என்ன ஆச்சு, உன் தோட்டத்து குரங்குகள் எல்லாம் என்ன பண்ணுது, மாலையை பீத்து போடுறதுல பீச்சு போட்டுருது. ஒரு க்ஷணம்தான் நினைச்சா போறோம் அந்த லங்கையை துவம்சம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனையானது வந்தாலே போரும். ஒரு க்ஷணம்தான் என்ன ஆச்சு, அந்த லங்கையே காணாம போயிடுது, துவம்சமாயிடுது இல்லையா. அது எப்படி நடந்தது, பாதுகாதேவி நினைத்ததால் தான் நடந்தது. ஒரு க்ஷணம். அப்போ ஆச்சாரியனானவன் நம்ம நன்னா இருக்கணும் நினைச்சா போறோம், வாழ்நாள் முழுக்க ஸ்ரேயசா இருக்கலாம் அப்படிங்கிறதா உட்கருத்து. யாவத்வயா ராகவ பாதரக்ஷே ஜிகீஷிதா ராட்சச ராஜதானி மாலேவ தாவத் லுலிதா மதாந்தைஹி உத்யானசாகா மிருகயூபபைஸ்தே மிருகயூதபைஸ்தே அப்படிங்கிறது ஸ்லோகம். என்ன அதனுடைய பிரதிபதார்த்த பாருங்கோ. ஏ ராகவ பாதரக்ஷே, ஸ்ரீராமனுடைய திருவடியை காப்பாற்றுகிற பாதுகையே, ஏ ராகவ பாதரக்ஷே, ராமனுடைய திருவிடையை காப்பாற்றுகிற பாதுகையே, துவயா துவயான உன்னால், யாவத்து எப்பொழுது எந்த க்ஷணத்துல, ராட்சச நாம ராட்சசனுடைய ராஜதானி எது, பட்டினமான லங்கையானது. அங்கதான ராட்சசெல்லாம் நிறைஞ்சிருந்தா லங்காபுரி, அந்த லங்கையானது ஜிகீஷிதா என்ன நினைச்சா, பாதுகாதேவி ஜெயிக்கணும், அந்த லங்காபுரியை நாம ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டாலாம். அப்படி நினைக்கப்பட்ட பொழுது என்னாச்சு, தாவது அப்பொழுது மதாந்தைஹி ரொம்ப யாரு, அந்த குரங்கு வானர படைகள், அந்த வானர படைகளாக என்ன பண்ண அப்படின்னாக்கா உத்தியான தோட்டத்தில் இருக்கக்கூடிய சாக்கா மிருகயூப பைதைஹி அப்படின்னாம குரங்குகளுக்கு தலைவர்களாலே மாலேவ அதாவது மாலை போல லுலிதா கசக்கப்பட்டதான். நினைச்ச க்ஷணம்தான், நினைச்ச மாத்திரம்தான். வானரங்களாலை கொண்டே அந்த லங்கையை என்ன பண்ணிட்டா பாதுகாதேவி ஜெயிக்கணும்னு நினைச்சா, அவ்வளவுதான். உடனே அந்த விஷயமானது நடந்துருது. என்ன அர்த்தம், ஆச்சாரியன் மனமுகக்க இந்த விஷயம் நடக்கணும்னு நினைச்சா அது நடந்துரும். அப்பேற்பட்ட உசத்தியானவர்
அவருடைய ஆச்சாரியன். அதனாலதான் அந்த ஆச்சாரியனை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய கட்டாட்சம் நம் மீது எப்பவும் இருக்கணும். நான் சொன்ன அந்த ப்ரொடெக்ஷன் சொல்லுவோம், அந்த பாதுகாப்பு வளையம்ன்றது சாட்சாத் ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால் மாத்திரமே நடக்கும். அது இல்லைன்னாக்கா நம்ம எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் நமக்கு அந்த பகவானுடைய அனுகிரகமானது கிடைக்காது, நல்ல விஷயங்களானது நமக்கு நடக்காது. அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற என்ன பிரத்யக்ஷம் காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இங்க காண்பிச்சு கொடுக்கிற சுவாமி தேசிகன். யாவத்வயா ராகவ பாதரக்ஷே ஜிகீஷிதா ராட்சச ராஜதானி மாலேவ தாவத் துல்லிதா மதாந்தைஹி உத்யான சாகா மிருகயூதபைஸ்தே அப்படிங்கிறது 170வது ஸ்லோகம். இப்படியாக இன்றைய தினம் நாம 3 ஸ்லோகங்களை அனுபவிச்சோம். ஸ்லோகம் நம்பர் 168, அதே மாதிரி 169 மற்றும் 170 சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்களை நாம அனுபவிச்சோம். அது என்னென்ன ஸ்லோகங்கள் அப்படின்னாக்கா பாருங்க. 168வது ஸ்லோகம். ராஜாசனே சேத் பவதி நிஷன்னா ரங்கேஷ பாதாவணி தன்ன சித்திரம் எத்ராதிரூடாக கிரமச புராத்வாம் உத்தம் சயந்தே ரகுசார்மபௌமாக அப்படிங்கிறது 168. 69 என்ன? பத்ராசனம் சேத் பரிவருத்தமாசீதே தேவிக்ஷணம் தட்சிணதோ முகம் தே கதம் பவேத் காஞ்சன பாதரக்ஷே ராமஸ்ய ரக்ஷோ மிருகயா விகாரः. 170வது ஸ்லோகம். யாவத்வயா ராகவ பாதரக்ஷே ஜிகீஷிதா ராட்சச ராஜதானி மாலேவ தாவத் துலிதா மதாந்தைஹி உத்யான சாகா மிருகயூதபைஸ்தே அப்படிங்கிறது 170வது ஸ்லோகம். நம்ம வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஆரம்பிச்சு 171வது ஸ்லோகம் தொடங்கி 180வது ஸ்லோகம் வரைக்கும் பார்க்க போறோம். அதோட இந்த அதிகார பரிகிரக பத்ததி அப்படிங்கிற பத்ததியும் பூர்த்தியாக போறது. அடுத்த வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஆரம்பிச்சு நம்ம என்னென்னலாம் சந்தோஷம் சொல்லிக்க போறோம் அப்படின்னாக்கா ஸ்லோகம் நம்பர் 171 ஆரம்பிச்சு 180வது வரைக்கும். அதோட இந்த அதிகார பரிகிரக பத்ததி அப்படிங்கிற பத்ததியும் பூர்த்தியாக போறது. அதை தொடர்ந்து நாம அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய அபிஷேக பத்ததி அப்படின்னு சொல்லக்கூடிய 7வது பத்ததி பார்க்கணும். இந்த அதிகார பரிகிரக பத்ததி 6வது பகுதியாக இருந்துருக்கு. இதை இந்த மாசம் முழுக்க பூர்த்தியா ஸ்லோகம் பிளஸ் அதனுடைய அர்த்தங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம். அதை தொடர்ந்து அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த மாசத்துல இருந்து அபிஷேக பத்ததின்னு சொல்லக்கூடிய அந்த பத்ததியை நம்ம பார்க்கணும். தாசன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. தாசன் தன்யவாதः. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ.